சிசேரியன் செக்ஷனோட ரிஸ்க் என்ன, பெனிஃபிட்ஸ் என்ன, அதை பத்தி அவேர்னஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஏப்ரல் மாசத்தை இன்டர்நேஷனல் சிசேரியன் செக்ஷன் அவேர்னஸ் மந்த்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்றோம். சோ இந்த வீடியோல நம்ம சிசேரியன் செக்ஷனோட ஹிஸ்டரி, அதாவது எங்கிருந்து சிசேரியன் செக்ஷன் ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். இந்த வேர்ட் சிசேரியன் லாட்டின் வேர்ட் லெக்ஸ் சிசேரியால இருந்து தான் ஆரிஜின் ஆயிருக்கு. ஜூலியஸ் சீசர் பேர்ல இருந்து இல்ல. லெக்ஸ் சிசேரியானா டு கட். 1716 BC-ல அம்மா டெலிவரி டைம்ல இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த அம்மாவை அப்படி புதைக்காம வயித்த கீறி அந்த குழந்தைய வெளியில எடுத்துட்டு அந்த அம்மாவை தனியா புதைச்சு குழந்தையும் தனியா புதைக்கணும். அதுக்காக தான் இந்த ரூலை கொண்டு வந்தாங்க, லெக்ஸ் சிசேரியான். 1500 AD-க்கு முன்னாடி வரைக்கும் சிசேரியன் செக்ஷனை இறந்த தாய்மார்களுக்கு அவங்க குழந்தைய ஒண்ணு உயிரோடி கொடுக்கறதுக்காகவோ இல்லனா இறந்த குழந்தைய புதைக்கிறதுக்காகவோ பண்ணிட்டு இருந்தாங்க. 1500 AD-ல தான் ஃபர்ஸ்ட் சிசேரியன் பண்ணி ஒரு பொண்ணு பொழைச்சாங்க. அது வேற யாரும் இல்ல, ஜாக்கோப் நூஃபர்னு ஒருத்தங்க அவங்க ஒய்ஃபுக்கு அப்ஸ்ட்ரக்டட் லேபர் இருக்கும்போது சிசேரியன் பண்ணி அந்த பொண்ணு பொழைச்சாங்க. அதுக்கப்புறமா 18th செஞ்சுரியில மயக்க மருந்து கொடுத்து சிசேரியன் ஆபரேஷன் பண்ணதுக்கு ஆரம்பிச்சாங்க. இந்த காலத்துல இறந்த பெண்களுக்கு மட்டுமே பண்ணிட்டு இருந்த சிசேரியன் செக்ஷன் இப்போ ஆப்ஸ்டெடிக் இண்டிகேஷன்ஸோட மெட்டர்னல் மார்டாலிட்டி கம்மி பண்றதுக்காக பண்ணிட்டு இருக்கோம். சிசேரியன் செக்ஷன்லயே கூட நிறைய அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜ், காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா அது அம்மாவோட உயிரை காப்பாத்துறதுக்காகவோ இல்லனா குழந்தையோட உயிரை காப்பாத்துறதுக்காகவோ பண்றோம் அப்படின்னா அது நல்லதுதான்.